الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن تولوا فاعلم أنما يريد الله أن يصيبهم ببعض ذنوبهم صدق الله العظيم. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சிறப்பான சங்கையான ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர ஆதரவு வச்சவர்களாக நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒன்று கூடுகிறோம். அல்லாஹு தஆலா இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர அடைஞ்ச ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவாக ரமதானுடைய மாதம் ஒரு நல்ல அழகான சந்தர்ப்பம், சூழல், இபாதத் செய்யறதுக்கு, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு, நரகத்தை விட்டும் தூரமாகிறதுக்கு, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவாக மனிதனுடைய வளமை சீரான சிந்தனையுள்ள மனிதனாக இருந்தா அவன் சூழலுக்கு தோதுவாக மாறுவான். நல்ல சூழல் கிடைச்சா அவன் முடியுமான அளவோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் நல்லவனாகத்தான் அந்த சந்தர்ப்பத்தில் இருப்பான். இதுதான் உலகத்தில் சீரான சிந்தனையில இருந்த மனிதர்கள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டின முறை. சஹாபாக்களாக மாறினது அவங்களுக்கு கிடைச்ச சுகபத்தால. அவங்க எப்படி அவ்வளவு நல்லவங்களாக மாறினாங்க, அவங்களுக்கு அவ்வளோ நல்ல சூழல் அமைஞ்சிச்சு. வீட்டுக்கு போனாலும், பஜாருக்கு போனாலும், ரோடுக்கு இறங்கினாலும், பள்ளிக்கு வந்தாலும் அழகான சூழல் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாரும் இபாதத்தோடு இருக்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களும் இபாதத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. சூழல் ஒரு மனிதனை மாற்றும். சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறதுக்கு காரணம் அவங்களோட சுஹபத்.
அவங்க இருந்த மஜ்லிஸ், அவங்க இருந்த ஊர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அத மாதிரி ஒரு சிறப்பான சூழல் உள்ள ஒரு காலம்தான் இந்த ரமலான். ஏனென்றா ஏனைய காலங்களை விட இந்த காலத்துல கூடுதலாக இபாதத் செய்யறவங்களை எங்கட கண்ணால பாக்குறோம். கூடுதலாக எங்கட காதால நல்ல விஷயங்களை கேட்கிறோம். அமல் செய்ய நினைச்சா செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஷைத்தான் கட்டி போடப்பட்டிருக்கிறான். நரகத்து கதவுகள் எல்லாம் இறுக்கி அடைக்கப்பட்டிருக்குது. சுவனத்து வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. ரஹ்மத்து இறங்கிக் கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பேரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் நல்லவனாக நினைச்சா, ஒரு மனிதன் மாற நினைச்சா, ஒரு மனிதன் திருந்த நினைச்சா, ஒரு மனிதன் ரப்பின் பக்கம் நெருங்க நினைச்சா, இந்த ரமலான் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல சூழல். இந்த ரமலான்லையும் இவ்வளோ அழகான சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் மாறல்ல, ஒரு மனிதன் பள்ளிக்கு நேரத்தை கூடுதலா கொடுக்கல, ஒரு மனிதன் நல்ல மஜ்லிஸுகள்ல உட்காரல்ல, தன்னுடைய சுஜூதுகளை கூட்டிக் கொள்ளல, தன்னுடைய சுன்னத்துகளை கூட்டல்ல, ஃபர்ல கூட்டல்ல, அப்படின்னா அங்க நாங்க யோசிக்கணும், என்னமோ பிரச்சனை இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில நேரம் எங்களுக்கு அந்த இபாதத்தை நாங்க வித்தியாசமா யோசிச்சிருப்போம். அப்படி தராவே 20 ரக்காத்தில் ஏசா தொழிலுமா, 10 சலாம் தொழணும், அப்படி அது எங்களுக்கு பாரமா இருக்கிறதுனால நாங்க எங்களுக்கு நாங்களே ஆறுதல் சொல்லுவோம். அப்படி லேசா கியாமுல்லைல் தொழுகிறேலுமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் சூழல்ல எனக்கு இபாதத்து பாரமா இருக்குதா, எனக்கு கொஞ்சம் கூடுதலாக ரப்பின் பக்கம் திரும்ப ஏலாம இருக்குதா அப்படின்னா என்ன சரி பிரச்சனை எனக்குள்ளால் இருக்குது. ஒரு சாப்பாட்டுக்கு போறோம், அந்த சாப்பாடு உள்ள எல்லாரும் சாப்பிடுறாங்க, எனக்கு கொஞ்சம் அது வித்தியாசமா விளங்குது, வாயில வைக்க கசப்பா இருக்குது, மனம் பரட்டுது, கொஞ்சம் சக்தி வார மாதிரி இருக்குது, மிச்சமா திண்டு கொள்ளலாம். அடுத்தவங்கள்ட்டையும் பார்த்தோம் கேட்டோம், அவங்களும் சொல்றாங்க, ஓ எனக்கும் மனம் பரட்டுது, கசப்பா இருக்குது, திண்டு கொள்ள ஏலா அப்படின்னு சொன்னா பிரச்சனை சாப்பாட்டுல. ஏண்டா எல்லாருக்கும் அந்த கசப்பு விளங்குது, எல்லாருக்கும் தின்னேலாம் இருக்குது. ஆனா அடுத்தவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, இவருக்கு தின்னேலாம், ஆனா அவர் தின்றாரு, இங்கால் உள்ளவர் தின்றாரு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தின்று இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட இயலாம இருக்குது, எனக்கு கசப்பா இருக்குது. அப்படின்னா பிரச்சனை சாப்பாட்டுல இல்ல, பிரச்சனை கோக்கியில இல்ல, பிரச்சனை எனக்குள்ளால. எந்த அடுத்தவங்களுக்கு ருசி விளங்குது, எனக்கு விளங்குது இல்ல. அடுத்தவங்க நல்லா சாப்பிடுறாங்க, எனக்கு சாப்பிட இயலாம இருக்குதுண்டா பிரச்சனை சாப்பாட்டுல இல்ல, எனக்குள்ள என்னமோ நோய். அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு வைத்தியம் செய்யணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவங்க தொழுகிறாங்க, கஷ்டம் இல்லாம தொழுகிறாங்க,
சிரமம் இல்லாம ஓதுறாங்க. அவங்களுக்கு இஅ்திகாஃப் இருக்கிறது பாரம் இல்ல, தராவீஹ் பாரம் இல்ல, கியாமுல் லைல் பாரம் இல்ல, எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா எனக்கு பாரமா இருக்குது. பிரச்சனை கியாமுல் லைல் இல்லையோ தராவீஹ் இல்லையோ இல்ல, பிரச்சனை எனக்குள்ளால. காரணம் தேடணும். ஏன் எனக்கு பாரமா இருக்குது? ஏனைய மாசங்கள் போலதான் இந்த மாசத்திலேயும் கூடுதலா எனக்கு பள்ளிக்கு வரையலாம், கூடுதலா இபாதத் செய்ய ஏலா, கூடுதலாக சஜதா செய்ய ஏலா, கூடுதலாக குர்ஆன் ஓத ஏலா. அப்படின்னா காரணம் தேடணும். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க சில நேரம் சொல்லிக் கொள்ற மனுஷன் என்றா இபாதத்து கொஞ்சம் பாரமா தான் இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் இபாதத்து பாரமா இல்ல, பாரமா இருக்கல்ல. சஹாபாக்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உலமாக்கள் மனிதர்கள் தான். அவங்க இஷாவுக்கு பின்னால தக்பீர கட்டினா சுபகு வரையில வருத்தம் விலங்கல்ல, கால் வீங்குது, கால் வெடிக்குது, ரத்தம் வருகுது. நான் மிச்ச நேரம் நின்றுட்டேன்னு அவங்க உணரவே இல்லை. அவங்களுக்கு வராத வருத்தம் ஏன் எங்களுக்கு வருகிறது? எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் ரமலான்ல ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதிக்கிறாங்க. எங்களுக்கு 2 பக்கம் ஓதுறது பாரமா இருக்குது, 2 ஜுஸ் ஓதுறது பாரமா இருக்குது. மிச்சம் காலம் முன்னால போ தேவையில்ல. இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், அது இல்ல ஒரு இரவுல ஒரு குர்ஆன் தொழுகையில ஓதி முடிக்கிறவங்க இந்த காலத்திலையும் இருக்கிறாங்க. இந்த ரமதான்லயும் நிறைய பேர் ஓதி ஈக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களால கொஞ்ச நேரம் குர்ஆன பெரட்டி உட்கார ஏலா. ரமதான் வாரதுக்கு முன்னால நாங்க எல்லாரும் நினைச்சோம் குர்ஆன் ஓதனம் என்று. இன்றைக்கு 27வது இரவில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம், நான் எத்தனை ஜுஸ் ஓதிக்கிறேன், எத்தனை பக்கம் ஓதிக்கிறேன். இந்த 26 நோன்புகளை கடந்து வந்துட்டோம். இன்னமும் குர்ஆன கையால பிடிக்காத நஷ்டவாளிகள் எங்கள்ல இருக்கிறோம். பிரச்சனை குர்ஆன் ஓத தெரியான்றதா? குர்ஆன் ஓத நல்லா தெரியும். குர்ஆன் ஓத நேரம் இல்லையா? நல்லா நேரம் இருக்குது. அப்ப ஏன் என்னால குர்ஆன் ஓத இயலாம்? ஒரு இபாதத்து செய்ய நினைக்கிறேன், சந்தர்ப்பம் அமைதில்ல. சந்தர்ப்பம் அமைஞ்சா செய்ய கிடைக்குது இல்லையா? எனக்குள்ள என்னமோ பிரச்சனை இருக்குது. நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் அந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆன் அந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதனுக்கு இபாதத்து பாரமா, நல்லது செய்யறது சிரமமா, நல்லதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா? அதுக்கு காரணம் فَإِن تَوَلَّوْا فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், நீங்க சொல்றத செய்றாங்க இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி அவங்களால வாழ இயலாம இருக்குதா, நீங்க செய்யறத அவங்களால செய்ய இயலாதா, நீங்க வாங்கன்னு சொன்னா வாராங்க இல்லையா, இதுக்கு என்ன காரணம்? فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ. அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த ஒரு சில பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கிறான். பாவம் செஞ்சா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான். ஃபகுல்லன் அகத்னா பிதம்பிஹி, ஒவ்வொரு கூட்டத்தையும் அவங்களோட பாவத்தை வச்சு பிடிச்சோம். சிலரை காத்தால அழிச்சோம், சிலரை தண்ணியால அழிச்சோம், சிலரை சத்தத்தால அழிச்சோம், சிலர் சுழி வாங்கப்பட்டாங்க பூமிக்குள்ள,
எங்களை அல்லாஹ் காத்தால அழிக்கல, எங்களுக்கு அப்படி ஒரு சத்தம் வரலையே, எங்களுக்கு அப்படி ஒரு தண்ணியால அழிவு வரல, எங்களை ரப்பு சொல்லிவாங்கல்ல, அதனால நாங்க நினைச்சு கொள்ளப்படா தண்டனை இல்லாம வாழ்றோம். சில நேரம் நாங்க யோசிக்கலாம், நான் எவ்வளோ பாவம் செஞ்சிக்கிறேன், கண்ணால, காதால, வாயால, உள்ளத்தால ஒவ்வொரு நாளும் இன்னமும் செஞ்சு கொண்டுதானே இருக்கிறேன், எனக்கு ஏன் தண்டனை வருகிறதில்ல, ரப்பு ஏன் என்ன தண்டிக்கிறான் இல்ல, ரப்பு கண்டுகொள்ளல அப்படின்னு எங்கள் அநேகமான பேர் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்ல, ரப்பு தண்டிச்சு கொண்டுதான் இருக்கிறான். எங்களுக்கு தெரியா இதுதான் தண்டனை, நாங்க அனுபவிக்கிறோம். ரப்பு எங்களை எப்படி தண்டிக்கிறான்டா, மஹரூமிய நல்லதை விட்டும் தூரமாக்குறான், ரப்பை விட்டும் தூரமாக்குறான், பள்ளியை விட்டும் தூரமாக்குறான், தஹஜ்ஜுதை இல்லாமலாக்குறான். எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு காரணம் தெரியா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொன்னாங்க, நீங்க பயான் பண்றீங்க பாவம் செஞ்சா தண்டனை கிடைக்கும், எனக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கலையே, நான் நல்லா வாழ்றேன், செழிப்பா வாழ்றேன், சந்தோஷமா வாழ்றேன், எனக்கு வாழ்க்கையில கஷ்டம் ஒன்று இல்ல, அப்ப எங்க தண்டனை? ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, நீங்க கடைசா இப்ப தஹஜ்ஜுத் தொழுதீங்க? அவர் சொன்னாரு, நான் தஹஜ்ஜுத் தொழுதேன்டா எனக்குண்டா ஞாபகம் இல்ல. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதுதான் ரப்பு உனக்கு தந்திருக்கிற தண்டனை. அவர் கேட்டார், அது எப்படி தண்டனையாகும்? எல்லாரும் கஷ்டப்பட்டு தூக்கத்திலிருந்து எழுப்பி முழிச்சு தொழுகிற நேரம் நான் நிம்மதியா தூங்குறேன், இது எப்படி எனக்கு தண்டனையாகலாம்? சொன்னாங்க, தஹஜ்ஜுதுண்டா என்னது தெரியுமா? தஹஜ்ஜுதுண்டா ரப்பு கீழ் வானத்துக்கு வந்து தனக்கு விருப்பமானவர்களை, தனக்கு நெருக்கமானவர்களை, தன்னுடைய நேசர்களை தட்டி எழுப்பாட்டி அவர்களோட அல்லாஹ் ரகசியம் பேசுற நேரம் அது. எங்களுக்கு முழிப்பு வரலண்டா அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியான தூக்கம் நாங்க நினைக்கிறோம். ஆனா அதில் உள்ள யதார்த்தம் என்னன்னா, நான் அவளோ நெருக்கமா ரப்போடு பேசுறதுக்கு தகுதி இல்லாத நிலையில் இருக்கிறேன். நான் அவ்வளோ நெருக்கம் இல்லை இன்னும் ரப்போட. ரப்பு என்ன கொஞ்சம் ஓரமாக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்களுக்கு தெரியா நாங்க நிறைய தண்டனை அனுபவிக்கிறோம். எங்கள்கிட்ட உள்ள ஆகப்பெரிய ஒரு பலகீனம் என்னன்னா, எங்களால நடக்கிற நலவுகளை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 நேரம் தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத்து கொடுக்கிறேன், சதக்கா கொடுக்கிறேன், உம்ராக்கு போறேன். சில விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில நடக்கவே இல்ல, சந்தர்ப்பமே கிடைக்கிறதில்ல. 5 நேரம் தொழுகிற நான் முன்பின் சுன்னத்து தொழுகிறேனா என்றா கேள்விக்குறி. ஏன் எனக்கு அந்த சுன்னத்து கிடைக்கிறதில்ல? வித்ரு தொழுகிறேனா ரமதான் அல்லாத காலங்கள்ல, தஹஜ்ஜுத் தொழுகிறேனா, துஹா தொழுகிறேனா, ஏன் எனக்கு அது கிடைக்கிறதில்ல? இத பத்தி நாங்க யோசிக்கிறல்ல. வாழ்க்கையில தப்பி போற நனவுகளை யோசிக்கிறல்ல. ஒரு நாளும் ஒரு நனவு சும்மா தப்பி போகாது. ஒரு நாளும் ஒரு நனவு சும்மா தப்பாது. நாங்க செய்யற ஏதாவது பிழைகளுக்காக அல்லாஹ் எங்களை தண்டிக்கிறதுக்காக நனவுகளுக்குரிய தௌஹீதை இல்லாமலாக்குறான். உலமாக்கள் சொல்றாங்க, கால பாபு சலப், முன்னோர்களில் சிலர் சொல்லி இருக்கிறாங்க, நாங்க வாழ்க்கையில செஞ்ச ஒரு பாவத்தினால் பல வருடங்களுடைய தஹஜ்ஜுதை தவறி இருக்கிறோம். ஒரு பாவத்தினால் பாடமாக்கின குர்ஆன் பல வருடங்களுக்கு பின்னால் மறக்கடிக்கப்பட்டீங்களே.
ஒரு பாவம் போதும் பல நலவுகள் இல்லாமல் போறதுக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தெரியும் முழுக்க 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 தண்டனைக்குள்ளால வாழ்றோம், செய்யறது கொஞ்சம் போல. இதனாலதான் எங்களுக்கு நல்லதுண்டா பாரம். கடையில காலையிலிருந்து நோம்பு பிடிச்சு கொண்டு பசியோட நிக்க இயலும். ஆனா தராவீகுக்கு வந்தா நிக்கலாம். 2 சலாமோட கால் பிடிக்குது, அவருக்கு காலை நீன்றாரு, சாஞ்சி கொள்ளணும் போல இருக்குது. 7 மணித்தியாலம் பசியோட நின்றவருக்கு பள்ளிக்குள்ள 20 ரக்காத்துக்கு நிக்கலாண்டா பிரச்சனை அவருடைய உடம்புல இல்ல, அது உடம்புல உள்ள விலகீனம் இல்ல. அவரால் உற்சாகமா இபாதத்து செய்ய முடியாது. இபாதத்தில் ஆர்வமா இருக்க லாய்க்கில்ல அவரு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனால்தான் பள்ளிக்கு வாரேன், பள்ளிக்கு போயிட்டு வாரேன் என்று வீட்டுல சொல்லிட்டு வந்த எத்தனையோ பேர் பள்ளிக்குள்ள வரல. இந்த சிறப்பான நாள்ல பள்ளிக்கு போறேன் என்று வீட்டிலிருந்து வந்த எத்தனையோ பேர் பள்ளிக்குள்ள வந்து சேரல்ல. ஏனென்றா அந்த தௌஃபீக் அவங்களுக்கு இல்ல. அவங்களால நல்ல இடத்துக்குள்ள உட்கார முடியாது. இது ரப்புடைய வீடு, இது மலக்குமார்களுடைய சூழல். இவ்வளவு அழகான சூழல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். நிறைய பேர் பள்ளிக்குள்ள வருவாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. பள்ளிக்குள்ள வருவாங்க, நடக்கிற நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கு இரவு பூரா மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒழிச்சிருப்பாங்க, ஆனா இபாதத்தோட நேரம் கழிக்கிறவங்களை பார்த்தா மிச்சம் தரும். எல்லாருக்கும் அந்த தௌஃபீக் கிடைக்காது. ரோட்ல இருப்பாங்க, பள்ளி வளாகத்தில் இருப்பாங்க, ஆனா பள்ளிக்குள்ள இல்ல. சில நேரம் பள்ளிக்குள்ள இருப்பாங்க, போனோடு இருப்பாங்க. கியாமுல் லைல் நேரத்தில் கூட பள்ளிக்குள்ள வந்து போனோடு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறான். ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு கூட்டம் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்ல, அல்லாஹ் அவர்களை விரட்டி வச்சிருக்கிறான். உன்னால அந்த இரவு நேர தொழுகையில நிக்க முடியாதவன் நீ, அந்த அளவுக்கு நீ என்னோட நெருக்கமானவன் அல்ல. இந்த நடுநிசையில தஹஜ்ஜுதுல, நடுநிசையில சுஜூதுல தலைய கீழே வச்சு என்னோட ரகசியம் பேசுற அளவுக்கு நீ இல்ல. அதனால அந்த சந்தர்ப்பம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் எங்களை பத்தி நாங்க யோசிக்க கடமைப்பட்டவங்களா இருக்கிறோம். நாங்க இப்படி தூரமாகிக் கொண்டு போனா மிகப்பெரிய நஷ்டம். வாழ்க்கையில நிறைய நலவு செய்யறாங்க, ஒரு சில நலவுதான் தப்பி போனாலும் அதுவும் நஷ்டம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுக்கு பின்னால சஹாபாக்களோட ஒரு முதாக்கரா செய்வாங்க. கண்ட கனவுகளை சொல்லுவாங்க, சஹாபாக்களும் சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவருக்கு ஒரு ஆசை, நானும் அந்த பெரிய சபையில நான் ஒரு சின்ன புள்ள, நான் கண்ட ஒரு கனவை சொல்லணும். பல நாள் ஆசைப்பட்டாரு. இப்படி இருக்கிற நேரம் திடீரென்று ஒரு கனவு கண்டார். கனவு என்ன? அவரை பிடிச்சி நரகத்துக்கு இழுத்துட்டு போறார். அவர் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார். கனவு கண்டுட்டாரு, ஆனா இந்த கனவை அந்த சபையில சொல்லலாம். அதற்கு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொன்னாங்க, சகோதரி அவங்களோட தாத்தட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு ஆள், நான் இப்படி ஒரு கனவு கண்டுட்டேன். அவங்க போய், யா ரசூலல்லாஹ், என் சகோதரர் அப்துல்லா இப்படி ஒரு கனவு கண்டுட்டாரு, அதுக்கு என்ன விளக்கமா இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லா ஒரு நல்ல புள்ள, அவர் ஒரு நல்ல மனிதர், அவர்கிட்ட குறை சொல்ல ஒன்றும் இல்ல. இரவு நேர தொழுகையிலும்
கொஞ்சம் பேணுதலா இருந்தா அவர் ஒரு பூர்த்தியானவராகிடுவார். அவர்கிட்ட இல்லாத ஒன்று இரவு நேர தொழுக மட்டும் தான், அதையும் பூர்த்தி செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கட ஓட்டகளை அடக்கிறண்டா எவ்வளவு ஓட்டம் இருக்குது. பனு இஸ்ராயேல்ல ஒரு ஆலிம், அவரு நிறைய நலவுகள், நிறைய ஹிதுமத்துகள், சமூகத்துக்கு நிறைய பெரிய பெரிய பணிகள் செஞ்சார். அவர் ரகசியமா ஒரு பாவம் செஞ்சு வந்தார். அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவம் ஒன்று இருந்துச்சு. அவர் யோசிச்சார், நான் பாவம் செஞ்சாலும் கூட, பாவம் செஞ்சா நல்லதுக்குரிய தௌஃபீக் இல்லாமல் போகணும், நான் பாவம் செஞ்சும் அல்லாஹ் என்ன இவ்வளவு பெரிய வேலை வாங்குறான், என்ன இவ்வளவு பாவிக்கிறான், என்ன கொண்டு சமூகத்தில் இவ்வளவு பெரிய சிதுமத்து நடக்குது. நாங்களும் யோசிப்போம் சில நேரம், இப்படி கேட்டுட்டு போற நேரம், நான் எவ்வளவு பாவம் செய்யறேன், ஆனா சமூகத்தில் எவ்வளோ என்ன கொண்டு சிதுமத்து நடக்குது. அவர் நினைச்சார், அப்படின்னு இருந்தா ரப்பு என்ன நான் செய்யற பிழைய பொறுப்படுத்தல, கண்டுகொள்ளல, ஆனா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பாடம் சொல்லித்தாரான். அவர் நினைச்சது பிழை. அன்றைக்கு இரவு அவர் கனவு காண்றார். அல்லாமா பீர் துல்பகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை. இரவு கனவுல காண்றார். அவருக்கு ஒரு அசரீதி சத்தம். நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட பிழைய ரப்பு கண்டுகொள்ளலண்டே, உங்களோட பிழைக்காக ரப்பு தண்டிக்கலண்டே, உங்களுக்கே தெரியாது பல வருட காலமாக நீங்க தண்டனையை அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறீங்க. என்ன தண்டனை? நீங்க பல வருட காலம் தஹஜ்ஜுத் தொழுவீங்க, தஹஜ்ஜுதுக்கு பின்னால துஆ செய்வீங்க அல்லாஹ் இடத்துல, ஆனா அந்த துஆல அலனம் உண்டு, நீங்க சிரமப்படுவீங்க, உங்களோட கண்ணால ஒரு சொட்டு கண்ணீர் வராது. அதுதான் உங்களுக்குரிய தண்டனை. எங்கள நிறைய பேர் ரப்புக்கு முன்னால அழத்தெரியா, அழுக வருகிறதில்ல, கண்ணீர் வடிக்க ஏலா. இதுவரைக்கும் துஆல அழாத நிறைய பேர் இப்போ ஏன் அழுக வருகிறதில்லைன்னு யோசிச்சு இருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி நாங்க பார்த்தா அழுக வராதவே தண்டனைண்டா துஆவே கேட்க கிடைக்காட்டி, எங்கள்ல நிறைய பேர் இருக்கிறோம் இமாமுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்றது மட்டும்தான். தனியாக உட்கார்ந்து எனக்கு தேவையானது ரப்பிடத்துல கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு கை தூக்கி ரப்போட பேசினவங்க கணேசா எப்ப பேசினேன்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, துஆவுக்குரிய சந்தர்ப்பம் இல்லாதவங்க, தஹஜ்ஜுதுக்குரிய சந்தர்ப்பமே இல்லாதவங்க, தஹஜ்ஜுத் மத்த காலத்துல முழிப்பு வரல, அதனால இல்ல. இப்ப 26 சஹருக்கு எழும்பிக்கிறோம். குறைஞ்சது ஒரு 4 மணி 4:15 எழும்பி இருப்போம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முழிச்சோம், நல்லா வாஷ் பண்ணினோம், சாப்பிட்டோம், குடிச்சோம், கதைச்சோம், சிரிச்சோம், எல்லாம் செஞ்சோம். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். இந்த 26 சஹர்ல, இந்த 26 சஹர்ல எத்தனை நாள் நான் தஹஜ்ஜுத் தொழுவேன்? எழும்பின எனக்கு தஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லண்டா என்ன காரணம்? என்ன காரணம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாராலையும் தஹஜ்ஜுத் தொழ இயலாது. மத்த நாள்ல முழிப்பு வரல, தொழல. ஆனா ரமலான்ல முழிச்சுத்தானே இருந்தோம். ஏன் என்னால தஹஜ்ஜுத் தொழ இயலாம போச்சு? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, காரணம் நானும் நீங்களும் பட்டோடையில அவ்வளோ பாவங்களோட வாழ்றோம். இந்த தண்டனை 1000 லட்சம் பாவங்களுக்குரியதல்ல. ஒரு மனிதனுடைய பட்டோலையில ஒரு பாவம் இருந்தாலும்
அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நலவை விட்டும் தடுக்கப்படுவான். தப்சீருடைய உலமாக்கள் மிக தெளிவாக எழுதுகிறான். எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டாச்சு, பட்டோலையில ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் இருந்தாலும் அவருடைய ஏதாவது நலவில் உள்ள பகுதியை விட்டும் அவர் தடுக்கப்படுவார். சிலவங்களுக்கு சப்புல முன்னுக்கு வரையலாம், எவ்வளோ நேரத்தோட வந்தாலும் ஒரு மூலையில நின்று சுண்ணத் தொழுவோம், முன்னுக்குள்ள சப்புகள் நிறைய காட்டி இருப்போம். சில நேரம் ஏதாவது பொறுப்பில் உள்ளவங்களா இருந்தா பரவாயில்ல. எங்கள சிலருடைய நிலைமை என்னன்னா, பின்னால நின்று கொண்டு இங்கிட்டு மூளைக்கு போங்க ஒரு கூட்டத்தை அனுப்புற, அங்கிட்டு போங்க இன்னொரு கூட்டத்தை அனுப்புற, அவர் பின்னுக்கு தான் சொல்லுவார். முன் சப்ல தொழணும் என்ற உணர்வு எனக்கு வருகிறதில்லையா? அப்படி இருந்தாலும் நான் நலவை விட்டும் தடுக்கப்படுறேன். ஏனென்றால் இரண்டாவது சப்பை விடவும் முன்னால் உள்ள சப் ரப்புடைய பார்வையில பெருமதியானது. இந்த இடத்துக்கு வரணும் என்ற உணர்வு எனக்கு வரல, இடமிருந்தும் நான் வரல, பின்னால நின்று கொள்றேன் என்றா அதுவும் இந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுதான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு சப்புல பின்னுக்காகி கொண்டு போவாரோ சொர்க்கத்தில சப்புலையும் அவர் பின்னுக்காகிடுவாரு, சொர்க்கத்திலையும் அவருக்கு முன்னுக்கு வரையலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையில நாங்க முன்னுக்காகணும், நன்மையில முன்னுக்காகணும். எனக்கு நான் செஞ்சிருக்கிற பாவங்களை யோசிக்கணும். ஒவ்வொரு பாவங்களுக்குரிய தௌபாவை செஞ்சு பட்டோலையிலிருந்து அந்த பாவத்தை அழிக்கவும் என்றால் அல்லாஹ் தடுக்கப்பட்ட ஒரு இபாதத்தை செய்யற பாக்கியத்தை தருவான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸுல் குத்ஸில, பார்வை என்பது ஷைத்தானுடைய அம்புகளில் உண்டு. மன் தரகஹா மகாபதி, யார் என்னை பயந்து அந்த பாவத்தை விடுவாரோ அவருடைய உள்ளத்தில ஈமானுடைய சுவையை போடுவேன், இன்ட்ரெஸ்டான இபாதத்தை அவருக்கு தௌஃபீக் செய்வேன். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்தால் அவருக்கு இபாதத்தில் இன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒவ்வொரு பாவமாக அவரை விட்டும் தடுக்க 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 அல்லாஹ் இபாதத்தில் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப மறுபக்கம் ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய பட்டோலைக்கு பாவம் வர வர இபாதத்தை விட்டும் தூரமாகி கொண்டு போவான். இன்னைக்கு நாங்க தூரமாகி கொண்டு போறோம், ஆனா எங்களோட தூரம் எங்களுக்கு விளங்கல்ல. இன்றைக்கு நாளைக்கு நாங்க அவசரமா அதை விளங்கி அந்த பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒவ்வொரு பாவமாக அழிக்கலண்டா ஒவ்வொரு நாளும் நலவுகளை விட்டும் தூரமாகிக் கொண்டே போவோம். அதனுடைய கடைசி கட்டம் தான் ஒரு மனிதன் முர்த்தத்தாகிறவங்க யாரும் ஒரே அடியா அங்கிட்டு பாயில, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போவான். மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொன்றா மறுக்க ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்களோட காலத்துல சஹாபியாக வாழ்ந்த சிலருடைய வரலாறு இருக்குது. அவங்க செஞ்ச ஒரு சில பாவங்களால முர்த்தத்தாகினான். மிக தெளிவாக எங்களுக்கு வரலாறு சொல்லுது. இந்த பாவம் தான் அவருடைய இருத்திதாதுக்கு, அவர் முர்த்தத்தாக மதம் மாறுறதுக்கு காரணம். ஒரேடியா மாறல, ஃபர்ஸ்டுக்கு கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில சந்தேகம், கொஞ்சம் பள்ளியை விட்டு தூரமாகினாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வராம இருந்தாரு. அப்படி போய் மௌத்தாக முன்னால முர்த்தத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையில செஞ்ச பாவங்களால இன்றைக்கு நலவுகளை விட்டும் மஹரூமாக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய இபாதத்துகள், பள்ளிக்கு வார நாங்க
பள்ளிக்கு ஏன் வாரம்? பள்ளிக்கு வாரது ரப்போட கலைக்கிறதுக்கு, தொலை வாரம் ரப்போட கலைக்கிறதுக்கு. ஈயாக்க நஅ்புது, உன்னையே வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ்வோட கலைக்கிறோம், வாயால சொல்றோம். ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கைய வைப்போம். நாங்க இப்ப தொழுத இஷாவுடைய 4 ரக்காத், தராவீஹுடைய 20 ரக்காத், இந்த 24 ரக்காத்துல ஒரு தடவையாவது ரப்போட சிந்தனை உள்ளத்துக்கு வந்துச்சா? நாங்க வந்தது ரப்போட கலைக்க, ரப்புக்கு முன்னால சுஜூது செய்யறோம். ஏந்த கல்புக்குள்ள ரப்புடைய சிந்தனைய எடுக்க முடியாத அளவு ரப்பு என்ன ஓரமாக்கி வைக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க வந்தது வியாபாரத்துக்கு இல்ல, வந்தது துனியாவை சம்பாதிக்கிறதுக்கு இல்ல, இங்க வந்தது ரப்போட கலைக்க, இங்க வந்த ரப்ப சந்திக்க, இங்க வந்த ரப்புடைய நெருக்கத்தை அடைய. இந்த இடத்துல கூட எங்கட கல்புக்குள்ள ஒரு தடவை 2 தடவை ரப்ப பத்திய யோசனை வரலண்டா அர்த்தம் என்ன? ஏண்ட கல்புக்குள்ள ரப்புடைய சிந்தனைய எடுக்க ஏண்ட கல்பு தகுதி இல்லை. நான் எவ்வளவு சுத்தமாக வேண்டிகிறேன், நான் எவ்வளவு மாற வேண்டிகிறேன். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே வாழ்க்கையில நாங்க பாவத்தை இல்லாமலாக்கணும், பாவத்துக்கு தௌபா செய்யணும். சில நேரம் நாங்க யோசிப்போம், இப்பதானே நாங்க வாலிபர்கள், மொல்ல தௌபா செய்யலாம், மௌத்துக்கு முன்னால தௌபா செஞ்சிருவோமே. மௌத்துக்கு முன்னால நாங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை நசீபாக்கினால் எங்கட ஆகிரால அது எங்களுக்கு உதவும். ஆனால் இந்த உலகத்துல தௌபா இல்லாம கழிகிற ஒவ்வொரு வருடங்களும், ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு வாரங்களும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணித்தியாலங்களும், ஏன் ஒவ்வொரு நிமிடங்கள் கூட மிகப்பெரிய இழப்போடதான் கழியும். நாங்க தௌபாக்கு டைம் வைக்கிறோம். நாங்க 27 தான் தௌபா, நான் 27 தௌபா செய்யறோம், தௌபா கபூலாகும், ரொம்ப மன்னிப்பான். ஆனா அதுவரையில நான் பாவத்தோட இருந்தேனே, அந்த பாவம் ஏண்ட பட்டோலையில எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குமோ அவ்வளோ நேரம் வாழ்க்கையில நலவு செய்ய முடியாதவனாத்தான் இருப்பேன். ஏதாவது ஒரு நலவு. இதனால தான் சஹாபாக்கள் அவங்களும் பாவம் நடந்துச்சு, ஆனா அவங்களோட பாவத்தை அவங்க பட்டோலையில வச்சு கொண்டிருக்கல, புறவு தௌபா செய்வோம். அவங்க எப்ப பாவம் நடந்துச்சோ உடனே அழ ஆரம்பிச்சாங்க, உடனே கதற ஆரம்பிச்சாங்க. அதுக்குரிய மன்னிப்பு கிடைச்சிட்டு சொல்ற வரையில தூங்கல அவங்க. ஏன்? பட்டோலையில பாவம் இருக்கிற நிலையில தூங்கினா, எலும்பினா, இரவும் நஷ்டம், பகலும் நஷ்டம். ஏண்டா நிறைய நலவுகளுக்குரிய தௌபீக் இல்லாம போயிடும். இதனால்தான் குர்ஆன் கூட வழிகாட்டுது என்னண்டா, சும்ம யதூபூன மின் கரீபின், சும்ம யதூபூன மின் கரீபின். தௌபாவை அவசரமா செய்யணும். தௌபாவுக்கு நாள் குறிச்சி, நேரம் குறிச்சி அது இல்ல தௌபா. இன்றைக்கு நாங்க தௌபாக்கு வந்திருக்கிறோம், இதுக்கு பிறகு பாவம் நடந்தா அடுத்த 27 வரையில் இருக்கிறதா? கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஏண்ட பட்டோலையில ஒரு மணித்தியாலம் ஒரு பாவம் பதியப்பட்டிருந்தால் அந்த ஒரு மணித்தியாலத்துல நிறைய நனவுகளை விட்டும் நான் மகரூமாக்கப்படுவேன். சும்மா நாங்க யோசிக்கணும், ஏன் என்னால விக்ரி செய்ய இல்லாம இருக்குது, ஏன் என்னால குர்ஆன் ஓத இல்லாம இருக்குது, ஏன் என்னால சுன்னத்தான தொழுகைகள் தொலையலாம இருக்குது. இப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு போனா நிறைய நன்மைகள் எங்களோட வாழ்க்கையில இல்ல. அதுக்கு காரணம் வேறொன்றும் இல்ல. குர்ஆன் சொல்லி இருக்குது, பாவங்களாலதான்
நனவுகளை விட்டும் தூரமாக்கப்படுறோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க நனவுகளை வாழ்க்கையில கொண்டு வரணும். நன்மை செய்யறதுக்கு எங்களை நாங்க தகுதியானவர்களாக மாற்றணும். அதுக்குரிய சிறந்த வழி எங்கட பட்டோலையில பாவங்கள் இல்லாமல் போகும். என்னைக்கு பாவங்கள் இல்லாமல் போகுமோ அப்ப இபாதத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். இபாதத்துல ருசி கிடைக்கிறோம். இபாதத்துல சோம்பரம் இருக்காது. தப்பீரை கட்டினா கொட்டாவி போகாது. தூக்கம் வராது. தொழுது தீக்கிட்ட தூக்கம் பின்னால போயிட்டு கொஞ்சம் கதைச்சிட்டீங்கன்னா தூக்கம் பறந்துருது. நேரம் போக போக தூக்கம் கூட்டிட்டு தானே போகணும். தப்பீரை கட்டி நீங்க கிட்ட தலை கீழே விடுவது. பின்னால போயிட்டு கதைச்சிட்டீங்கன்னா தூக்கமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மிக தெளிவு. என்னால இபாதத் செய்ய முடியாது. இபாதத்துக்கு உற்சாகம் இல்ல, கவிஞர்களுக்கு உற்சாகம் இருக்குது. இதுக்கு காரணம் வேறொன்றும் இல்ல, எங்களை ஏதாவது பாவம் தான் எங்களை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பாவம் கூட எங்களோட பட்டோலையில மீதமா இல்லாம ஒவ்வொன்றாக யோசிச்சு 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 கழுவ ஆரம்பிப்போம் என்றால், பட்டோலையை சுத்தப்படுத்த ஆரம்பிப்போம் என்றால், இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கிறத விட, நாங்க நினைக்கிறத விட இபாதத்தில் உற்சாகம் கிடைக்கும். நாங்க நினைக்கிறத விட கூடுதலா இபாதத் செய்யலாம், ரப்பின் பக்கம் நெருங்கலாம். எனவே இந்த தௌபாவை எதிர்பார்த்துதான் இவ்வளவு பெரிய கூட்டம். ஏன் 27 இவ்வளவு பெரிய கூட்டம் வராங்க? வயசாளிகள், சின்ன பிள்ளைகள், நோயாளிகள், வாலிபர்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. எதுக்காக? தௌபா தௌபா என்ற ஒன்றுக்காகத்தான். எனவே உண்மையிலேயே அது தேவையான ஒன்றுதான் எங்க வாழ்க்கையில. பாவத்துக்குரிய தௌபா இல்லைண்டா நிறைய நஷ்டங்கள். அதுல ஒன்றுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். பாவத்துக்குரிய தௌபா இல்லாம வாழ்ந்தா வாழ்க்கையில நிறைய நனவுகளை விட்டும் நாங்க மகரூமாக்கப்படுவோம். அது எங்களோட பாவத்துக்கு கிடைக்கிற பயங்கரமான தண்டனை. ஏண்டா எங்களுக்கே தெரியாது தண்டனை, ஆனா தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த லைலத்துல் கத்ர் ஆதரவு வச்சிருக்கிற இந்த இரவுல முறையான தௌபா